சேனல்ல 2022 குரூப் 2 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்திய உச்ச நீதிமன்றம் குறித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி 75 வயது வரை பதவியில் இருப்பார். இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டுள்ளது. உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூற்றுகள் கூட்டிருக்காங்க. இந்த கூற்றுகள்ல எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரி, இதில் இருக்குது அப்படின்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற புக்கில் நீதித்துறை அப்படிங்கிற டாப்பிக்லேயே இருக்கும். ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு அமலாக்கத்துடன் அரசியலமைப்பு உறுப்பு 124 இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழி செய்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து 1950 இந்நீதிமன்றம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் ஆனது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீதிமன்ற நீதிபதியோட வயது 65 அடையும் வரை பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுக்கு அடுத்து வேற என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்திய உச்ச நீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக இயங்குகிறது. அரசியலமைப்புக்கு விளக்கம் அளிப்பதில் உச்ச நீதிமன்றமே இறுதி அதிகாரம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். உச்ச நீதிமன்றத்தின் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும் அப்படிங்கிறது சரி. இந்திய உச்ச நீதிமன்றமானது 72 வயது வரை பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 72 அப்படிங்கிறது தவறானது. உச்ச நீதிமன்றம் அப்படின்னா 65 ஏஜ் இருக்கிற வரைக்கும் அவங்க பதவியில இருக்கலாம். அப்ப இதே தவறு. இந்திய நீதித்துறை ஒற்றைப்படைநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது அப்படிங்கிறதும் சரி. இந்திய உச்ச நீதிமன்றமானது 1950 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதும் சரி. அப்ப இதுல ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 4 சரி, 2 தவறு. ஆன்சர் டி.